ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை யாருமே செய்யலை. ஸோ நீங்கள் எடுத்து இந்த தொழிலை செஞ்சீங்க அப்படின்னா முதல் நபராக இருப்பீங்க. யாருமே செய்யாத ஒரு தொழிலை நம்ம எடுத்து செய்கிறோம் போது ஃபர்ஸ்ட் திங் காம்படிஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. இன்னொரு விஷயம், நம்ம வந்து மார்க்கெட்டிங்க்கு கஷ்டப்படவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த தொழிலை வேறு நாடுகளில், அதாவது நம்ம ஸ்டேட்டை விட்டு வேறு ஸ்டேட்டில் வந்து இதை செஞ்சுருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்தியாவில் இன்னொரு ஸ்டேட்லேயும் இதை பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு முன் உதாரணமாக இதுக்கேற்ற பயிற்சிகள் எடுத்துகிட்டு இந்த தொழிலை பண்ணோம் அப்படின்னா லட்சம் கணக்கில் இல்லை, கோடி கணக்கில் வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ என்ன கான்செப்ட்ன்றதை பார்த்துடலாம். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம நார்மலாக பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, பெருங்காயம் நமக்கு இந்த நார்மலாக இது ஆப்கான்லேருந்து வாங்குகிறோம், ஈரான்லேருந்து வாங்குகிறோன்றது தெரியும். ஒரிஜினல் பெருங்காயத்தோட காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கிராமே நமக்கு 3000, 4000, 5000 அந்த ரேட் வரும். இந்த மரத்தை நம்மளால் ஃபார்மிங் பண்ண முடியுமா, அதுவும் இந்தியாவில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். யாருமே பண்ணதை கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியா இம்போர்ட் பண்ணுறத இந்த பெருங்காயம் 1200 டன் வந்து இந்த பெருங்காயத்தை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இதோட வர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 600 கோடி அளவுக்கு இதோட வர்த்து. யார்கிட்டேருந்து பண்ணுறோன்னா ஈரான், ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் உஸ்பெகிஸ்தான், இவங்க கிட்டேருந்தெல்லாம் இந்த பெருங்காயம் பண்ணுறோம். நம்ம இப்போது இந்த பெருங்காயம் இவ்வளோ பைசா கொடுத்து நம்ம வாங்குகிறோம் இல்லையா, இதுக்கான காரணம் என்ன? அவங்க நாட்டில் இது விளையிறதா இருந்தாலும் நம்ம ஊரில் தான் இதோடைய சாகுபடி, அதாவது சாப்பிட்றது, நம்ம சாகுபடியே இதை கல்டிவேஷன் செய்யலைனாலும் 90% இதை நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறது நம்ம ஊர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இதை வந்து வெளியே இருந்து வாங்கணும், நம்ம ஏன் நம்ம ஊர்லேயே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணி இந்த கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ். ஸோ இமாச்சல் பிரதேஷில் ஒரு செட் ஆஃப் ஃபார்மர்ஸை வச்சு அவங்க இன்ஸ்டியூட் ஆஃப் ஹிமாலயன் பயோரிசோர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு இவங்க கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. சாம்பிள்ஸ் எல்லாமே அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணி ஃபார்மர்ஸ் கொடுத்தாங்க. எப்படி நீங்கள் வளர்த்தணும், இதை எப்படி வந்து நீங்கள் இதை பராமரிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சொன்னாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ஹிமாலயன் பயோரிசோர்ஸ் டெக்னாலஜி அவங்களோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி வந்து இந்த ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ வந்து சாம்பிள் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துங்களில் மட்டும்தான் இந்த சாம்பிள்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சாம்பிள் எங்கே கிடைக்குது அப்படின்ற விவரமும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இது வந்து இவ்வளோ நம்ம வளர்த்துறோம்னா ஒன்லி டேஸ்ட் அந்த பர்பஸ்க்காக தான் இதை வந்து கல்டிவேட் பண்ணுறோமா அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய ஒரு பிளான்ட்டுங்க. அதனால் மெயினாக நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு வந்துட்டு இது யூஸ் ஆகுது. அதனால் மெயினான விஷயம் என்னென்னா நம்ம வந்துட்டு இதை ஒரு மெடிசினல் பர்பஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகன்ட்டு யாருமே எடுத்துக்கிறதில்ல. அந்த வாசம் ஓகே, ஆனால் டேஸ்ட்டுக்குன்னு இதை யாருமே எடுத்துக்கிறதில்ல. அதே போல் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஒரு ஸ்பைஸ் அப்படின்னா இதை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு குங்குமப்பூ, அதுக்கு அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு இந்த வெனிலா பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நெக்ஸ்ட் வந்து இது, இந்த மாதிரி குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடியதில் காஸ்ட்லியஸ்ட் ஒரு ஸ்பைசஸ்னால் இதை சொல்லிடுவோம் நம்ம. ஸோ அஸ்ட்ரோஃபிடியாவை பொறுத்த அளவுக்கு நம்ம நாட்டில் ஈவன் 1% அளவு கூட இது கல்டிவேட் பண்ணவே இல்லை, நம்ம கன்சியூம் பண்ணுற அளவுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா. ஸோ இதுக்கு ட்ரைனிங், இதோட பிளான்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இது நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு சூட்டபிளாக இந்த அஸ்ட்ரோஃபிடியா வந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேவரபிள் டெம்பரேச்சர் இதுக்கு இருக்கணும். நம்ம சேஃப்ரான் கல்டிவேஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அது ஒன்லி குளிர் பிரதேசத்தில் மட்டுமே விளையக்கூடியதை துபாயில் ஒருத்தவங்க பாலிஹவுஸ் மூலயமா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வச்சு அந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி அங்கே வளர்த்துருக்காங்க. ஈவன் அது வந்து குளிர் பிரதேசத்தில் கொடுக்குற டெம்பரேச்சரை விட ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா இதோட டெம்பரேச்சர் 0 to 35 டிகிரி செல்சியஸ் இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ பாலிஹவுஸ் மெத்தடில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து மரத்துங்களை நம்மளால் வளர்த்த முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து டெம்பரேச்சர் டாலரேட் பண்ணவே பண்ணாது. ரொம்ப ஹெவி வெயில் வந்து இந்த மரங்கள் வந்து டாலரேட் பண்ணாது. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை 35,000 40,000 வரைக்கும் மார்க்கெட்டில் ப்ரைஸ் போதுங்க. அப்படியே வாங்கி அப்படியே வந்து இதை சேல்ஸ் பண்ணுறாங்களான்னா அப்படியே வாங்கி யாராலையுமே சேல்ஸ் பண்ண முடியாது, இதை சாப்பிடவே முடியாது. இது வந்து ஆக்சுவலாக இதோட மேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னா
நம்ம இந்த மரம் வந்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் டைம் ஆகும் இது ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு. அது எப்படி இருக்கும்னா திக்காகவும் ஃப்ளஷியாகவும் இந்த கேரட் அந்த வி ஷேப் ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு ரூட்லேருந்து எடுக்கக்கூடிய மில்க் அதுலேருந்து தான் வந்து நம்ம இந்த பெருங்காயத்தை தயாரிக்கிறோம். ஸோ அது வெளியே அந்த வேறு மாதிரி வி ஷேப் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி விட்டதும் அதுலேருந்து பால் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் நம்ம அப்படியே விடுறோம் அப்படின்னாலே அப்படியே ஃபுல்லாக கட்டிடும் அது. ஸோ ஸ்க்ராப் பண்ணி தான் வந்து அது சுரண்டி தான் எடுக்கணும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த மாதிரியான பெருங்காயமாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஒரிஜினல் பெருங்காயம் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் ஒரு மரமும் இதுக்கு தரும். மெயினாக வந்து மார்ச் ஏப்ரல் இந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு இந்த மரங்கள் வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஸோ பூக்க ஆரம்பித்ததுமே வந்துட்டு நம்ம வந்து அந்த மில்க் ஜூஸை வந்து ரூட்லேருந்து எடுக்க முடியும். மெயினாக வந்து அது ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்துட்டு பால் வந்து ஒயிட், நம்ம வெளியே வரும்போது ஒயிட்டாக இருக்கும். அது வந்து நமக்கு கட்டி நம்ம சுரண்டி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ அது ப்ரௌனாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 2 விதம் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் பெருங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விற்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னா காம்பவுண்டட் பெருங்காயத்தில் உங்களுக்கு 50% மேலே வந்து அரிசி மாவு கலந்து அதுக்கப்புறம் வந்து அரபிக் கம் கோந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து கூட கலந்து கட்டிகள் படாமல் பவுடர்டாக ஃபார்ம் பண்ணி பல்வரைசர் மிஷினில் அரைச்சி நமக்கு வந்து மேக் பண்ணுவாங்க. இதை தான் நிறைய பேர் குடிசை தொழிலாக வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அவங்க வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ 1/4 கிலோ 100 கிராம் இந்த மாதிரி அளவு ரேஷியோ எடுத்துக்கிட்டு 5 கிலோ 6 கிலோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ இதை கலந்து அரபிக் கம்முன்னு இருக்குது அதையும் அதில் வந்து கலந்து நல்லா வந்து பீஸ் போட்ட மாதிரி போட்டு ட்ரை பண்ணிடுவாங்க. ஸோ அது ட்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பல்வரைசர் மிஷினில் போட்டு பவுடர் பண்ணி அதை பேக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தட் தான் குடிசை தொழிலில் நிறைய பேர் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ஃபார்மட்டாகவே இருக்கும் லம்ப். இந்த லம்ப்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பகுதியை வச்சு தான் காம்பவுண்டட் பெருங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தயாரிக்கிறாங்க. இன்னொன்று அந்த கியூபாக கட் பண்ணுறாங்க பாருங்கள், அப்படியே டப்பாவில் போட்டும் அது வந்து கியூப் அந்த பெருங்காயம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து இந்த மரங்கள் வளர்க்குறவங்க வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா இதிலிருந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் பலவிதமான நோய்களுக்கும் பலவிதமான மெடிசின்ஸ் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. கிட்டத்தட்ட இந்த மரத்துங்களில் எடுக்கக்கூடிய இந்த பெருங்காய மரத்தில் 40 to 60% பார்த்தீங்கன்னா ரெசின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 25% கம் இருக்கும். ஒரு 10% வந்து எசென்ஷியல் ஆயில் இருக்கும். இந்த மரம் முழுக்கவே நம்ம சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் அது ரூட் டு அந்த ஃப்ளவர் காயின்னு சொல்லுவாங்களே அது வரைக்குமே வந்து நமக்கு பயன்படக்கூடியது. ஆனால் இதை நம்ம ஊருங்களில் வளர்த்த முடியுமா? ஸோ அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு சாஃப்ரான் செடியே வந்துட்டு வளர்க்குறாங்க துபாய் கிளைமேட்லன்னா உங்களை நிறைய பேர் புதுசாக ஏதாவது விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இது ஆவரேஜ் இன்கம் அப்படின்றது எவ்வளோ சொல்கிறாங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேட்டட் ரைசன் அந்த கம் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு அது வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது அதை ப்ராசஸ் பண்ணி ஈல்டாக கொடுக்கும் போது பவுடராக 250 kg வரைக்கும் கொடுக்க முடியும். ஸோ ஒரு 3 லட்ச ரூபா நம்ம ஒரு ஏக்கருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபார்மர் வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு ஏர்ன் பண்ண முடியுன்றாங்க 5வது வருஷத்துலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் அது ரெகுலராக 6வது வருஷம் 7வது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பலன் தந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டானது தான். நிறைய பேர் வந்து வளர்க்க முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்கள் இந்த தொழிலை எடுத்து பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்றது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு செடி ஒரு 2 செடி அந்த மாதிரி பிளான்டேஷன்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப காஸ்ட்லி 5000 10,000 அந்த மாதிரிலாம் ரொம்ப லிமிட்டட் ப்ரைஸில் தான் இது இருக்குது. உங்களுக்கு 150 rupees 200 rupees இந்த மாதிரி ரேஞ்ச் தான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வளர்த்துங்க. அதில் நல்லா உங்களுக்கு ஈல்டு கொடுக்குது நல்லா வருது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது ஆக்சுவலாக வந்துட்டு தூத்துக்குடியில் ஒருத்தர் 2 மரங்கள் வந்து வளர்த்துருக்காரு. அது ஒரு வளர்த்ததில் நல்லா வந்து உங்களுக்கு பூ பூக்கிற அளவுக்கு பூவும் பூத்துருக்கு, வாசமாக இருக்குது அந்த பூ. ஆஸ் யூஷுவல் அந்த ரூட்டை வந்து அவங்க கொஞ்சம் கட் பண்ணி பக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து பக்க பேத்து அவங்க மோந்து பார்க்கும் போதே அந்த பெருங்காயம் அப்படின்ற ஸ்மெல் வந்து எங்களுக்கு வருது. ஆனால் இன்னும் வந்து அந்த கேரட் மாதிரி இருக்கிற வி ஷேப் ரூட் எங்களுக்கு
தென்படலை. அப்படி தென்பட்டுச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்தோன்னா அப்போ நாங்கள் சொல்லிடுவோம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கே இது கரெக்டாக வளருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊருங்களில் அவங்க பாலி ஹவுஸ் இல்லாமல் இந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. ஸோ வளர்த்து அதுலேருந்து ஈல்டு இன்னும் எடுக்கலை, பட் மரம் வளர்ந்துருக்கு, அது கேரண்டிட். ஸோ மரம் வளருதுன்னா நம்ம ஏரியாங்களில் நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். வித்தியாசமான மரம்ன்றதுனால அதிகமான உங்களுக்கு ப்ராஃபிட்டும், ஈல்டு கம்மியாக இருந்தாலும் ப்ராஃபிட் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இந்த ட்ரீலேருந்து நமக்கு கிடைக்குங்க. ஸோ இதுக்கான பிளான்டேஷன்ஸ் டீட்டெயில்ஸ், ட்ரைனிங் டீட்டெயில்ஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த காண்டாக்டில் இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பி கேளுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ ஏக்கர் இடம் இருக்குது, நாங்கள் இதை பண்ணலான் இருக்கோம் தமிழ்நாட்டில், இதை எங்களால் பண்ண முடியுமா, இல்லை பாலிஹவுஸ் மூலயமா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வச்சு பண்ணணுமா, என்ன கைடன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதுக்கு கைடன்ஸ் வந்து பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. ஏன்னா இதை பல கோடி ரூபா கொடுத்து வெளிநாட்டுங்கள்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஊர்லேயே இதோடைய கல்டிவேஷன் பெருகுச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே லாபம் அப்படின்றது வரும். அதே போல் நம்மளுடைய எக்கானமியும் நல்லா டெவலப் ஆகுன்றதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து ஊக்கம் கொடுப்பாங்க, சப்சிடிஸும் கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.